புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கு. அல்ஹம்துலில்லாஹ். சத்திய தூதர் சன்மார்க்க போதகர் எம் உயிரில் மேலான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் இப்புனிதமான மார்க்கத்தை இந்த வானம் பூமி இருக்கும் காலமெல்லாம் யாரெல்லாம் பின்பற்றுகிறார்களோ பின்பற்ற இருக்கிறார்களோ அப்படிப்பட்ட நல்லுள்ளங்கள் மீதும் அல்லாஹு தாலாவுடைய அன்பும் கருணையும் என்றென்றும் நிலவட்டுமாக என்று இறைவனை பிரார்த்தித்தவனாக, கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, இறைவனுக்கு மிகவும் விருப்பமான ஒரு அமலை செய்துவிட்டு இறை இல்லத்திலே நானும் நீங்களும் ஒன்று கூடியிருக்கிறோம். இந்த அமலுக்குரிய முழுமையான கூலி அல்லாஹு தாலா நம் அனைவருக்கும் தந்தல்வானாக என்று இறைவனை பிரார்த்தித்தவனாக, இந்த நல்லதோர் சந்தர்ப்பத்தின் தலைப்பாக தந்தையின் கடமைகள் என்ற ஒரு தலைப்பின் கீழ் சில முக்கியமான செய்திகளை ஞாபகமூட்ட பணிக்கப்பட்டிருக்கிறேன், கடமைப்பட்டிருக்கிறேன். பொதுவாக தந்தை என்ற ஸ்தானம் என்பது மிக புனிதமான ஒன்று. அதனைப் போல நாளை மறுமை நாளில் இறைவனுடைய கேள்வி கணக்குக்கு பதில் சொல்ல தகுதியுடைய ஒரு முக்கியமான ஒரு பொறுப்பும் கூட. ஏன் இந்த தலைப்பு பேசப்படுகிறதென்றால், ஒரு வீட்டில் இருக்கக்கூடிய வீட்டு தலைவன் தந்தை அல்லது வாப்பா என்று நாம் சொல்லுவோம். ஒரு வாப்பா அவருக்குரிய கடமையை இந்த உலகத்தில் செய்யாமல் விட்டுவிட்டால் நாளை மறுமை நாளில் அந்த வாப்பா, அந்த தந்தை, அந்த பொறுப்புதாரி விசாரிக்கப்படுவார். அதைத்தான் அல்லாஹுடைய தூதர் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், குல்லுக்கும் ராயின் ஃப மஸ்ஊலுன் அன் ரஅய்யத்திஹி. நீங்கள் ஒவ்வொருவரும் பொறுப்புதாரிகள். உங்களுடைய பொறுப்புகளை பற்றி நாளை மறுமை நாளில் விசாரிக்கப்பட இருக்கிறீர்கள். அல்லாஹு தாலா கண்டுகொள்ள மாட்டான் என்று நீங்கள் நினைத்து விடாதீர்கள். அல்லாஹு தாலா நாளை மறுமை நாளில் நிச்சயமாக யாரெல்லாம் தந்தை என்ற ஸ்தானத்தில் இருந்தீர்களோ, வாப்பா என்ற இடத்தில் இருக்கிறீர்களோ, நானும் நீங்களும் விசாரிக்கப்படுவோம் என்பது அல்லாஹுடைய தூதருடைய வார்த்தை. அது ஒரு நாளும் பொய்யாகாது. அல்லாஹுடைய தூதர் வார்த்தை பொய்யாகாதென்றால் நானும் நீங்கள் நிச்சயமாக விசாரிக்கப்படுவோம் என்பது உறுதியானது. வர்ரஜுலுன், ஒரு ஆண், ஒரு தந்தை அல்லது ஒரு பொறுப்புதாரி, ஒரு பாப்பா, ராயின் அலா அஹ்லி பைத்திஹி, அவருடைய வீட்டுக்கு பொறுப்புதாரி, வீட்டில் இருக்கக்கூடியவர்களுக்கு பொறுப்புதாரி. வஹுவ மஸ்ஊலுன் அன்ஹும், அந்த பொறுப்புகளை பற்றி அவர்களை பற்றி விசாரிக்கப்படுவார் என்பது நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது. நமக்கென்று ஒரு பொறுப்புகள் இருக்கு. தந்தை என்றால் வெறுமனை வீட்டுக்கு நான் தலைவன் என்று மார்பு தட்டுவதற்கல்ல. தன்னுடைய பொறுப்பில் இருக்கக்கூடிய மனைவி மார்க்க பற்றோடு, மார்க்க விழுமியங்களோடு, ஒழுக்கங்களோடு, மார்க்க சட்டதிட்டங்களுக்கு கட்டுப்பட்டு மார்க்க கடமைகளில் சரியான முறையில் இருக்கிறாளா, இருக்க வைப்பது அந்த வாப்பாவுடைய, அந்த கணவனுடைய, அந்த பொறுப்புதாரியுடைய பொறுப்பு. தன்னுடைய ஆண்மகனாக இருந்தாலும் பொம்பளை பிள்ளையாக இருந்தாலும் சரியான முறையிலே வளர்த்து ஆளாக்க வேண்டிய ஒரு கடமைப்பாடு அது பொறுப்புதாரியாக அந்த தந்தையும் இருக்கிறார். நான் வேலைக்கு போறேன், நான் வீட்டில் இருக்கிறது குறைவு, அது பொம்பளை பார்க்கட்டும் மனைவி பார்க்கட்டும் என்று அந்த மனைவி மீது சாட்டி விட்டு போக முடியாது. மனைவிக்கும் பங்கு இருக்கு, இல்லைன்னு கிடையாது. ஆனால் அந்த பங்கில் முழு காரண கருத்தாக இருக்க வேண்டியவர் நம்முடைய வாப்பா. நானும் நீங்களும் சரியாக இருக்க வேண்டும். அந்த கடமையை சரியாக செய்யவில்லை என்றால் நாளை மறுமை நாளில் என்னுடைய கேள்விக்கு பதில் கொடுக்க நானும் நீங்களும் அந்த இடத்தில் தயாராக முடியாது. இன்னும் சொல்ல போனால் அல்லாஹுடைய தூதர் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், நானும் நீங்களும் எனக்கும் உங்களுக்கும் இப்படியான பொறுப்பு இருக்க நம்முடைய திசையெல்லாம் மாறி போய் விட்டது. ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், நீங்காத 2 ஆசைகள் இந்த மனிதனுக்கு வரும். நம்ம வளர வளர நம்முடைய ஆசைகளும் வளர்ந்து விட்டு போகும், வளர்ந்துட்டே இருக்கும். முதலாவது ஒரு பைசிக்கல்ல ஓடி திரிஞ்ச நமக்கு ஒரு பைக் வாங்கினா நல்லா இருக்குமே என்று ஒரு ஆசை அதிகரிக்கும். பைக் ஓடின நமக்கு ஒரு திருவில் வாங்கினா நல்லா இருக்கும் என்று ஒரு ஆசை அதிகரிக்கும். திருவில்ல கொஞ்ச காலம் போன உடனே எவ்வளவு காலம்தான் திருவில் ஓடுறது, ஆட்டா ஓடுறது, ஒரு நெனோ காரை சரி இறக்கிடுவோம், ஒரு எல்டோவை இறக்கிடுவோம், மருதி சுசுக்கி ஒன்றை இறக்கிடுவோம்.
அப்படின்ற ஆசை அதிகரிக்கும். மனிதனுக்கு அவன் வாழுகின்ற காலகட்டத்தில் ஆசைகள் நீங்காமல் தொடராக அதிகரித்துக் கொண்டே இருக்கும். அதுல முதலாவது ரசூலுல்லாஹ் என்ன சொன்னார்கள் தெரியுமா? ஹுப்புல் மால், பொருள் ஆசை அதிகரிக்கும். பொருள் ஆசை அதிகரிக்கும். ஒரு வீடு இருந்துச்சுன்னா கையில கொஞ்சம் காசு சேரும், இன்னொரு வீட்டை வாங்கி போடுவோம். 10 வருஷத்துக்கு பிறகு அது கொடுத்தா அது வேற ப்ராஃபிட். பொருள் ஆசை அதிகரிக்கும், வாகன ஆசைகள் அதிகரிக்கும், வசதி வாய்ப்புகளுடைய ஆசைகள் அதிகரித்துக் கொண்டே இருக்கும். வதூலுல் உம்ர், இரண்டாவது சொல்ல சொன்னார்கள், நீண்ட நாள் வாழ வேண்டும் என்று ஆசை அதிகரிச்சே இருக்கும். அதனால தான் நோய்வாய்ப்பட்டாலும் மருந்தெடுக்கிறோம். பொசுக்குண்டு போயிட்டா மருந்தெடுக்காம ட்ரீட்மெண்ட் பண்ணாம அதற்குரிய மாற்று வழிகளை செய்யாம இருந்துட்டா நமக்கு ஒரு பயம் வரும். பொசுக்குண்டு போயிட்டோம் வைங்க, ஒன்றுமே இல்லையே, எண்ணத்தை கட்டி காத்தோம். நீண்ட நாள் வாழ வேண்டும் என்று ஆசை இருக்கு. இந்த பொருளாசையும் வாழ வேண்டும் என்ற ஆசை இருக்குதே, இந்த ரெண்டும் இருக்கின்ற காரணத்தினால் அடுத்த மறுபக்கம் யோசிங்க. காசு பணம் என்று ஓடி ஓடி உழைத்து சம்பாதிச்சுட்டே இருக்கிறோம். நம்மட கடமையை மறந்துட்டோம். மனைவியை சரியான முறையில் மார்க்க பற்றோடு வளர்க்கணும், ஆளாக்கணும், அவளை பாதுகாத்து வைக்கணும், மார்க்க விடயங்கள் அவளுக்கும் போகணும், நம்ம சொல்லணும், அதை மறந்துட்டோம். நம்மட முழு திசையும் கவனமும் பொருளாதாரத்தின் மீது போயிட்டு இந்த ஆசை அதிகரிச்சுட்டே இருக்கும். அல்டோ கார் எடுத்துட்டு அதுக்கு பிறகு ஹைபிரிட் இறக்கணும்னு ஆசை அதிகரிச்சா நம்மட மைண்ட் செட் வந்து எங்க இருக்கும்? மனைவிட பக்கம் இருக்காது. அவ மார்க்கத்தோட இருக்கிறாளான்னு இருக்காது, தொழுகிறாள்னு பார்க்க மாட்டோம், இபாதத்தோடு இருக்கிறாவான்னு பார்க்க மாட்டோம். வெளியால இறங்குகின்ற பொழுது, பயணங்கள் போகின்ற பொழுது அல்லாஹ் ரசூல் சொன்ன ஆடை அணிகலங்களோடு பயணிக்கிறாளா என்று பார்க்க மாட்டோம். ஒரு பொம்பளை பிள்ளையை பெற்று வச்சிருக்கிறோம், குமர பிள்ளையாக இருந்தா டியூஷன் கிளாஸ் போயிட்டு வாரா, அவ போகின்ற பொழுதும் வருகின்ற பொழுதும் அவருடைய ஆடை அலங்காரங்கள் அல்லாஹ்வும் ரசூலும் சொன்ன அடிப்படையில் இருக்குதான்னு பார்க்க மாட்டோம். நமக்கு நேரம் இல்லை. எல்டோ ஹைபிரிட்டா மாறும், நமக்கு அதனுடைய பொருளாதார ஆசை இந்த சைடை மறைச்சிட்டு, இந்த சைடை இல்லாமாக்கிட்டு, இந்தும் வாழ வேண்டும் என்ற ஆசையும் நமக்குரிய கடமைகளை இல்லாமலாக்கி விட்டது. உழைக்காட்டியும் பரவாயில்லை, இருக்கிறத வாழலாம், இஸ்லாத்தோடு வாழணும், நானும் நம்முடைய மனைவியும் நம்முடைய பிள்ளையும் இருக்கிறத வச்சு போதும், இது போதும். பெரிய அளவுக்கு ஓடி ஓடி உழைச்சி அங்க காசு பணத்தை சம்பாதிச்சு வச்ச இங்க குடும்பம் சீரழிஞ்சு போயிருக்கு. மனைவியை பத்தி தவறுதலாக அவதூறாக நிறைய வார்த்தைகள் வருது. அது தவறு அவதூறு. இரண்டாவது வார்த்தை வருவதற்கான அடிப்படை காரணம் என்னுடைய வாழ்க்கை. கணவன் என்ற, வாப்பா என்ற, தந்தை என்ற அந்தஸ்திலிருந்து என்ற பிள்ளைக்கு செய்ய வேண்டியதை, பார்க்க வேண்டியதை, பகிர வேண்டியதை செய்யல. என்ற புள்ள கேட்கிறான். அன்பார்ந்த உறவுகளே, அல்லாஹ்வுக்காக வேண்டி சொல்கிறேன், உங்களுடைய குழந்தைகள் கேட்கிறார்கள், பிள்ளைகள் கேட்கிறார்கள் என்பதற்காக கேட்டதை எல்லாம் வாங்கி கொடுக்காதீர்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வீட்டுக்கு அவருடைய மகள் பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா வருகிறார்கள். நம்ம வரலாறுல சில நேரம் படிக்கும்போது ஈரக்கொழுந்து சதத்துண்டுலாம் படிச்சிருப்போம். ரசூலுல்லாஹ்க்கு நெருக்கமான நேசமான புள்ள. அலி ரலியல்லாஹு அன்ஹுடைய திருமணம் முடிச்சு வாழுகின்ற பொழுது வீட்டில் வேலை பழு கஷ்டம், எல்லா வேலை வெட்டி அவதான் செய்யணும். இதனால கைகள் எல்லாம் புண்ணாக பொக்களமா இருக்கு. வீட்டுக்கு வர செய்திகளை அலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்லி அனுப்புறாங்க. யுத்தம் முடிஞ்சு அல்லாஹ்வுடைய தூதர் வந்திருக்கிறாங்க. யுத்தத்தில் கைதிகள் கொண்டு வரப்படுவார்கள். அந்த கைதிகளில் ஒருத்தரை கொண்டு வந்து வேலையாளியா வீட்டில் வைப்போம். உங்களுக்கு வீட்டில் இருக்கக்கூடிய வேலை கொஞ்சம் குறைஞ்சிரும், நீங்க கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கலாம். ரசூலுல்லாஹ்ட்ட வாராங்க, வாப்பாட்ட வாராங்க. ரசூலுல்லாஹ் என்பது ஒன்று, இரண்டாவது வாப்பா. ஒரு தந்தையுடைய கடமை தன்னுடைய பிள்ளையை சரியாக வளர்க்க வேண்டும் என்று ஆர்வம் கொண்டு கவனம் கொண்டு இருக்கணும். கல்யாணம் முடிச்சு போயிட்டா இனி எக்கேடு கட்டு போனா நமக்கு என்னண்டு விட்டுட்டு வாழ்றது ஒரு வாப்பாவுடைய அழகல்ல. அந்த பிள்ளை திண்டாளா, குடிச்சாளா, இருக்காளா, என்ன செய்யறா, தொழுதாளா, கொண்டாளா, மார்க்கப்பட்டோடு நாம் வளர்த்து ஒருத்தண்ட கையில கொடுத்த அதே மார்க்கப்பட்டோடு இருக்கிறாளா என்று பார்க்கக்கூடிய பக்குவம் இந்த வாப்பாக்கு இருக்கு. வாப்பாட்ட வாரா புள்ள, வாப்பா இல்ல. சாட்சி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா இருக்கிறாங்க. சாட்சிட்ட வந்து சொல்றா, கைதிகள் வந்தா கைதியில் ஒரு கைதிகளை, அடிமையில் ஒரு அடிமையை எங்களுக்கு தாங்க,
வீட்டில் வேலையாளியா வச்சுக்கிட்டா இந்த வேலையில் கொஞ்சம் குறையும், கைகள் எல்லாம் காயம், புண்ணு. பாப்பா வந்தா சொல்லுங்கன்னு சொல்லிட்டு புள்ள வெயிட்டா. ரசூல்லா வீட்டை வராங்க. ஆயிஷா நாய் அவங்க விஷயத்தை சொல்றாங்க. அவங்களோட மகள் வந்தா வந்து இப்படிலாம் சொன்னான்னு சொன்ன அந்த நட்ட நடு ராவுல இந்த புள்ளை என்னட்ட கேட்டது, என்ற பிள்ளைக்கு கொடுக்கணும், பேசணும், பிள்ளையை பார்க்கணும். ஒரு பாப்பாவுடைய அந்தஸ்தில் இருந்து அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலி ரலியல்லாஹு அன்ஹு வீட்டுக்கு போறாங்க. இரவு நேரம் தூங்குறதுக்கு தயாராகி விட்டார்கள். கணவனும் மனைவியாக அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் தூங்குறதுக்கு விரிப்பில் உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் சலாம் சொன்னார்கள். சலாம் சொல்லிட்டு ஒட்டோவா வீட்டுக்குள்ள போனாங்க. புள்ளட வீடு போயிட்டு மருமகனுக்கும் மகளுக்கும் நடுவுல உட்கார்ந்தாங்க. அலி ரலியல்லாஹு அன்ஹு மருமகன் அறிவிக்கின்ற அறிவிப்பு இது. அல்லாஹ்வுடைய தூதர் அந்த நட்ட நடு ராவு குளிர்ல வந்த அந்த குளிருடைய அந்த வேகத்தை அவருடைய காலில் நான் உணர்ந்தேன். வந்து 2 பேருக்கு நெருக்கமா உட்கார்ந்துட்டு, புள்ள கேட்டா நம்ம உடனே வாங்கி கொடுக்கிறோம், போன் கேட்டா வாங்கி கொடுத்தோம், அதுல என்ன நடக்குது நமக்கு நம்ம அவதானிக்கல, கவனிக்கல. கேட்டா வாங்கி கொடுத்துட்டோம், மகன் கேட்டா வாங்கி கொடுத்துட்டோம். அதுல என்ன நடக்குது, என்ன பார்க்கிறான், என்ன அனாச்சாரம், மார்க்கம் சொன்னது இருக்குதா, மார்க்கம் சொல்லாததை பார்க்கிறானா கவனிக்கல. கேட்ட உடனே வாங்கி கொடுத்துட்டோம். ரசூல்லாட்ட வந்து புள்ள கேட்டது, நேசமான புள்ள, பாசமான புள்ள வந்து கேட்டு ரசூல்லா போறாங்க. 2 பேருக்கு நெருக்கமா இருந்துட்டு வாப்பா மருமகனுக்கும் மகளுக்கும் கிளம்புமா வீட்டை வந்தீங்களா, சாட்சிட்ட இப்படிலாம் சொன்னீங்களா, வேலையாளி கேட்டீங்க, நான் இதை விட சிறந்ததை தரட்டுமான்னு ரசூல்லா கேட்டாங்க. இதை விட சிறந்ததை தரட்டுமா? தூங்குறதுக்கு முன்னாடி இருக்கிற அந்த சிச்சுவேஷன், தூங்குற நேரம், தூங்குறதுக்கு முன்னாடி உடம்பெல்லாம் வருத்தம், வேலை குறையணும்னு வாப்பாட்ட ஒரு அடிமையை கேட்டு வந்த பிள்ளைக்கு அல்லாஹ்வுடைய தூதர் அதை விட சிறந்ததை நான் உனக்கு தாரம்மா தாரேன் அப்படின்னு சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் அக்பர் தஸ்பீஹ் இருக்குதே. தூங்குறதுக்கு முன்னாடி நீங்க சொல்லுங்க 33 33 33 அல்லது 34 இந்த தக்பீர்களை, தஸ்பீஹ்களை, நீங்கள் தஹ்மீதுகளை சொல்லுங்கம்மா. சொல்லிட்டு தூங்க, உடம்புல இருக்க வருத்தம் எல்லாம் போயிருந்தாங்க. யோசிச்சு பாருங்க, தண்ட உடம்பு வருத்தத்துக்காக ஒரு அடிமையை கேட்டு வந்த பிள்ளைக்கு அல்லாஹ்வுடைய தூதர் தூக்கி கொடுத்திருக்கலாம். அது அல்லாஹ்வுடைய தூதருடைய குடும்பத்துக்கு கூடுமா கூடாதா ஒரு பகுதி. ஆனா அல்லாஹ்வுடைய தூதர் அதை விட சிறந்ததென்று அல்லாஹ்வுடைய தூதர் சிறந்ததை கொடுத்தார்கள். நம்ம புள்ள போன் கேட்டான் என்பதற்காக, நம்முடைய பொம்பளை புள்ள போன் கேட்டாள் என்பதற்காக, ஆன்லைன் கிளாஸ் இருக்கிறது என்று கேட்டதுக்காக வாங்கி கொடுத்தோம். படிப்புக்கு தேவையான நேரம் கொடுக்கத்தான் வேணும். ஆனா அந்த படிப்புடைய நேரத்துக்கு பிறகு அந்த போன் நம்ம வாங்கி கொடுத்த நம்ம புள்ள கேட்ட உடனே அதுல என்ன நடக்குதுன்னு அவதானித்தோமா? வல்லாஹி வல்லாஹி, இறைவன் மீது ஆணையாக, இறைவன் மீது ஆணையாக, 6ஆம் வகுப்பு புள்ள என்ன மெசேஜ் பண்ணுது தெரியுமா, எப்படி டைப் பண்ணுது தெரியுமா, என்ன வார்த்தை பேசுறாங்க தெரியுமா? போனில் 6ஆம் வகுப்பு படிக்கிற புள்ள, 6ஆம் வகுப்பு 7ஆம் வகுப்பு படிக்கிற புள்ள போன்ல ஒரு ஆணும் பெண்ணுமாக குடும்பம் நடத்துறாங்க மெசேஜில், வாட்ஸ்அப்ல. ஆனா வாப்பா வாங்கி கொடுத்தது ஆன்லைன் கிளாஸுக்கு. வாங்கி கொடுங்க, படிக்கணும், அது இல்லைன்னு நான் சொல்லல, தேவை. ஆனால் அந்த வாப்பாவுக்கு ஒரு கடமை இருக்கு. நீ கஷ்டப்பட்டு உழைச்சி வேர்வை சிந்தி மிச்சம் பிடிச்சி குருவி சேர்க்கிற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து உன்னை புள்ள கேட்குதே என்பதற்காக வாங்கி கொடுத்தீங்க. உங்களுடைய கவனம் இருந்துச்சா? முழுசா என்ற பிள்ளைக்கு கொடுத்த அந்த மொபைல்ல அந்த புள்ள படிக்குதா அல்லது அதோடு சேர்த்து வேற வேலை பார்க்குதா? இது உங்களோட பொறுப்பு, உங்களோட பொறுப்பு. வாங்கி கொடுத்துட்டா இனி அவ என்ன பாடும் படட்டு தனி ரூமுக்குள்ள போனோட அனுப்பி நீங்க வைங்க, ஒரு நாள் கை சேதப்படுவீர்கள். இந்த ஆண்ட்ராய்டு போன் வந்து, இந்த போன் மொபைல் போன் வந்து என்ற புள்ளோட வாழ்க்கையை நாசமாக்கிட்டே. வாங்கி கொடுத்த நீங்க ஒரு நாள் யோசிக்கிறதுக்கு முன்னாடி கொடுங்க, படிக்கட்டும், அல்ஹம்துலில்லாஹ், பிரச்சனை இல்லை. ஆனால் அந்த கடமை என்று ஒன்று இருக்கு. கொடுக்கிறது மட்டும் கடமை இல்லை. கேட்டதை வாங்கி கொடுத்தீங்க, ரசூலா கேட்டதோட சிறந்ததை ஒன்று தாரண்டாங்க. அந்த புள்ள ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள், நான் கேட்டதை தரல வாப்பா, கேட்டதை தரல, ஒரு அடிமையை கேட்டேன், தர இயலாது. ஏழாதுன்னு சொல்றதுக்கு என்னத்துக்கு நட்ட நடு ராவுல வந்தீங்க? வராம இருந்திருக்கலாமே வாப்பா, என்னத்துக்கு நடந்து வந்தீங்க ஒரு வார்த்தை. அந்த ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா என்ன சொன்னார்கள் தெரியும்? நான் தூங்குகின்ற பொழுது இந்த துஆக்களை, ஔராதுகளை
சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் அக்பர் இதை ஓதாமல் தூங்கின நாளே கிடையாது. பாப்பா சொன்னோன்னே புள்ள கேட்டுச்சு. அது வளர்ப்பு. இன்றைக்கு நம்ம சொன்னதை நம்முடைய குழந்தைகள், நம்முடைய பிள்ளைகள் கேட்டு நடைமுறைப்படுத்தக்கூடிய அந்த பண்பாட்டோடு தான் வளர்த்திருக்கிறோமா? யோசிச்சு பாருங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பொறுத்த மட்டும் ரசூலுல்லாஹ் முடிச்ச மனைவிமார்கள்ல கொஞ்சம் வயது குறைந்தவர்கள், சின்ன பிள்ளை குணம் இருக்கு. ரசூலுல்லாவோடு சில சஹாபாக்களும் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் அபூபக்கர் அலி அவர்கள்லாம் ஒரு பயணம் போறாங்க. போன இடத்துல கழுத்துல ஒரு மாலை போட்டிருந்தாங்க. போன இடத்துல தொலைச்சிட்டாங்க. யுத்த காலத்தில் தொலைச்சி தேடி அவதூறு சொல்லப்பட்ட வரலாறு வேறு, இந்த வரலாறு வேற. போன இடத்துல தொலைச்சிட்டாங்க. இப்ப ரசூலுல்லாஹ் அந்த இடத்துல தேடுறதுக்கு சஹாபாக்கிட்ட சொன்ன தேடுதல் வரைக்கும் அங்க இருக்கணும். ஒரு நாள் இருந்தாங்க. சஹாபாக்கள் என்ன சொன்னாங்க தெரியுமா? வந்த வேலை முடிஞ்சு உங்களோட புள்ள மாலையை தொலைச்சனா அனாவசியமா பேஸ்ட், ஒரு நாள் இங்க இருந்துட்டு ஒரு நாள் இங்க போயிட்டுது, ரசூலுல்லாவுக்கு கஷ்டமா இருக்குமே, வேற வேற வேலையும் இருக்குது. உங்க புள்ள ஒரு மாலையை தொலைச்சதுனால பாருங்க எவ்வளோ ஒரு வேஸ்ட். பாப்பா அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆயிஷா நாயிட்டு நேரா வாராங்க. வந்து சின்ன விஷயம் தானே, போற இடத்துல சாமான் சட்டு தொலையும் தான், ஏதாவது சரி மிஸ் ஆகும் தான், நம்ம என்ன செய்வோம்? சின்ன விஷயம், இதெல்லாம் சின்ன விஷயம், இதை தூக்கி பிடிக்கிறதா, இதை தூக்கி பிடிக்கிறதா அப்படி நினைப்போம். சின்ன விஷயம் சின்ன விஷயம் விட்டு 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 விட்டுத்தான் 6ஆம் வகுப்பில் ஆரம்பிச்சது ஓலவல் வரைக்கும் போயிட்டு அவர்கள் ஒரு கணவனும் மனைவியுமாக போன்லயே வாழ்றாங்க. சின்ன விஷயம் தானே, ஒரு மெசேஜ் போகட்டும் ஒன்று தானே அப்படின்னு இருக்கிறது விட்டால் அந்த ஒரு மெசேஜ் ஒரு வாழ்க்கையை சீரழிக்கும் தெரியுமா? தன்னுடைய தந்தை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹுடைய தந்தை அபூபக்கர் அவர்கள் வராங்க, விறுவிறுண்டு வந்தாங்க மகள்கிட்ட. வந்து கடுமையா ஏசுறாங்க, கடுமையா ஏசுறாங்க. ஆயிஷா நாய் தான் அறிவிக்கிறாங்க, இந்த வாப்பா என்கிட்ட வந்து கடுமையா ஏசினாங்க. ஏசிட்டு கோவத்துல எனக்கு ஒரு இடுப்புல ஒரு குத்து குத்தினாங்க. ரசூலுல்லாஹ் இவ்வளவு நேரத்துக்கும் ஆயிஷா நாயுடைய மடியில படுத்து கிடக்குறாங்க, தன் மனைவியோட மடியில படுத்து கிடக்குறாங்க. இது வந்து சின்ன விஷயம், ரசூலுல்லாஹ்வுக்கு தொந்தரவு, எவ்வளவு வேலை சோழி சுரட்டு இருக்கு, எவ்வளவு தவா பணி இருக்கு, எவ்வளவு விஷயம் இருக்கு. இந்த மாலையை தொலைச்சி இதை தேடுறதுக்கு ஒரு நாள் போயிட்டுது அப்படின்னு இடுப்புல ஒரு ஆயிஷா நாய் சொல்ற, என் இடுப்புல என் வாப்பா ஒரு குத்து குத்தினார். நான் உடனே எலும்ப ஏழும், ஆனா எலும்பல ஏன் தெரியுமா? என் கணவர் ரசூலுல்லாஹ் மடியில படுத்துக்கிறாங்க, அவங்க எழும்பிடுவாங்க அப்படின்ட்டு பயத்தில் நான் எலும்பல்ல அப்படின்றாங்க. புள்ள செஞ்சது போன இடத்துல தொலைஞ்ச சின்ன விஷயம் அந்த வாப்பா விடல. இதுக்கு போற நடக்கக்கூடாது, இதுக்கு போற நடக்கக்கூடாது. இன்றைக்கு ஓகே ஓகே பரவாயில்ல விடு, இதுக்கு போற இந்த விளையாட்டு வைக்காத, இனி நடக்கக்கூடாது. கண்டிக்கல் என்று சொன்னால் ஒரு சின்ன விஷயத்தை ஆரம்பத்தில் கண்டிக்கவில்லை என்றால் அந்த வாப்பா ஒரு நாள் தலையில கை வைப்பார். அந்த வாப்பாவாக நானும் நீங்களுமா இருந்திடக்கூடாது, அல்லாஹ் பாதுகாக்கணும். அந்த தந்தையாக நானும் நீங்களுமா இருந்திடக்கூடாது. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன ஒரு செய்தி என்னன்னு சொன்னால், ரசூலுல்லாஹ் சொன்னார்கள் அத்தையூஸ் என்றார்கள், அல்லது சில துய்யூஸ் என்றவர்கள், சில ஹதீஸ் தையூஸ் என்பார்கள். அந்த தையூஸ் என்ற வார்த்தை இருக்குது, அந்த வார்த்தையை அல்லாஹ்வுடைய தூதர் சில இடங்கள்ல சில மாதிரி பாவிக்கிறாங்க. யார் அவர்கள், என்னென்ன நடக்கும் அவர்களுக்கு என்று சொல்லுகின்ற பொழுது ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, கது ஹர்ரமல்லாஹு அலைஹிமுல் ஜன்னா, கொஞ்சம் பேருக்கு சுவர்க்கம் ஹராம் ஆக்கப்பட்டு விடும், கொஞ்சம் பேருக்கு சுவர்க்கம் ஹராம், சுவர்க்கம் ஹராம், கொஞ்சம் பேருக்கு சுவர்க்கம் ஹராமாக்கப்பட்டு விடும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சில அறிவிப்பில் 3, சில அறிவிப்பில் 4, சில அறிவிப்பில் 6 பட்டியல் சொன்னாங்க. ஆனா எத்தனை பட்டியலை போட்டாலும் எல்லா இடத்திலையும் அந்த லிஸ்ட்ல தையூஸ் என்ற வார்த்தை வருது. அவர்களுக்கு ரசூலுல்லாஹ் இன்னும் சொன்னார்கள், லா யன்துருல்லாஹு அஸ்ஸ வஜல் இலைஹிம் யௌமல் கியாமா, நாளை மறுமை நாளில் அல்லாஹ் தஆலா அவர்களை ஏறெடுத்தும் பார்க்க மாட்டான், பார்க்க மாட்டான். அல்லாஹ் நாளை மறுமை நாளில் பார்க்கலண்ட உறவுகளை நாம் நஷ்டவாளிகள். அவர்கள் யார் தெரியுமா? தையூஸ். 4-5 கூட்டத்தில் ஒரு கூட்டத்தார், ஒரு சாரார் தையூஸ். யார் இந்த தையூஸ் என்று பார்த்தால் பொறுப்புதாரிகள். குடும்பத்தில் வீட்டு தலைவன், நான் வாப்பா நான் சொன்னதான் கேட்கணும்,
நான் சொன்னதுதான் சட்டம், நான் சொன்னதுதான் நடக்கணும் என்று இருக்கிறோமே, அந்த சட்ட திட்டங்களில் கட் அண்ட் ரைட்டாக, கரெக்டாக, டஃப்பாக இருக்கக்கூடிய ஒரு வாப்பாவாக இருந்தா, ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, வீட்டுக்குள்ள எவ்வளவு அனாச்சாரம் நடக்கும், அனாச்சாரங்கள், அசிங்கங்கள் நடக்கும். ஆனா அந்த பொறுப்புதார் இருக்கிறாரே, கண்டுகொள்ள மாட்டார், கண்டுகொள்ள மாட்டார். இது என்ன சின்ன விஷயம் மொழி, அது சின்ன சிறுசுகள், அவங்க அப்படித்தான். அது மாவன் என் தங்கச்சிட மகன், தங்கச்சிட மகன், அவன் ஜோக் அடிப்பான், அவன் கிண்டல் பண்ணுவான், அவன் நக்கல் பண்ணுவான், அவன் மெசேஜ் பண்ணுவான், என் தங்கச்சிட மகன் பரவாயில்ல அப்படின்ட்டு கண்டும் காணாத மகன் இருப்பார். தங்கச்சிடமாக ஒரு வேலை பார்த்ததுக்கு பிறகு தங்கச்சிக்கு தாறுமாறா கிழிக்க வேண்டிய ஒரு நேரம் வரும், சொந்த தங்கச்சிக்கு. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், வீட்டில் அசிங்கங்கள், அருவருப்பான காரியங்களை வீட்டுக்குள்ள நடக்கும். இதை கண்டுகொள்ளாமல் ஒரு தகப்பன், ஒரு பொறுப்புதாரி இருந்தால் அவன் மானக்கேடானவன், அசிங்கம் பிடிச்சவன். சொந்த மனைவியை கட்டுப்படுத்த தெரியாம, மார்க்க அடிப்படையில் வளர்க்க தெரியாதவன் ஒழுங்கான கணவன், ஒழுங்கான பொறுப்புதாரி கிடையாது. சொந்த பிள்ளைய ஆண்மகனா இருந்தாலும் பொம்பளை பிள்ளையாக இருந்தாலும் மார்க்க அடிப்படையில் வளர்க்க தெரியாதவன் அவன் ஒரு சரியான ஒரு வாப்பாக்கு அந்தஸ்து கிடையாது. வெறுமனே வாப்பா என்ற இடத்துக்கு பெயருக்கு இருக்கிறார், அவ்வளவுதான். ஆனா அவர் கடமையை சரியா செய்யல, கடமையை சரியா செய்யல. சின்ன விஷயம் தாண்டி விட்டுட்டு போனாரு, இதெல்லாம் பெருசா தூக்கி பிடிக்கிறதாண்டாரு, அவங்க சின்ன வயசு அப்படித்தான் இருப்பாங்கன்றாரு. கடைசியில இந்த அசிங்கங்கள், அருவருப்பான காரியங்கள் சொந்த வீட்டில, சொந்த இடத்துக்குள்ள நடக்கும்போது தட்டி கேட்காமல், தடுக்காமல், மானம் இல்லாத ஒரு ஆண்மகனாக, ஒரு தகப்பனாக, ஒரு பாப்பாவாக இருந்தால் அவர்தான் தையூஸ். இந்த தையூஸாக நானும் நீங்கள் இருக்கக்கூடாது, இருந்திடக்கூடாது. நம்மட புள்ள தப்பு பண்ணுதா, தப்பு பண்ணுதா, அந்த பிள்ளைக்கு தண்டனை கொடுக்கக்கூடிய அல்லது அட்வைஸ் ஆக குறைஞ்சது கூப்பிட்டு வச்சு அதனுடைய பாதிப்புகள், அதனுடைய அட்வைஸுகள் பண்ணக்கூடிய தகுதி வாப்பாக்கு இருக்கு. என்ன மோளை கலைக்க போனா கத்துறா, அவ ஒப்பாரி வைக்கிறாவான் புள்ள, புள்ள பண்ணின கூத்துக்கு, புள்ள பண்ணின அந்த செயலுக்கு வாப்பா முறைச்சு பார்த்தா, நான் முறைச்சு பார்த்தாலே அந்த புள்ள கண்ணீர் வடிக்கிறா. ஒரு நாளைக்கு நீ கண்ணீர் வடிப்ப, ஒரு நாளைக்கு நீ அழுதுட்டு இருப்பா, ஒன்னும் சொல்ல இயலாது, சொன்னா மனசு உடைஞ்சு போயிடுவா. மனசு உடைஞ்சு போனா ஒரு நாளைக்கு நீ மனசு உடைஞ்சு போவ. நீ அந்த இடத்துல திருத்தலண்டா, சரியான முறையில் தகப்பன் என்ற இடத்துக்கு, தந்தை என்ற ஸ்தானத்துக்கு உன்னுடைய கடமையை சரியாக செய்யலண்டா, அந்த இடத்தில் நீ உன்னுடைய கடமையை சரியாக நிறைவேற்றவில்லை என்றால் உண்ட புள்ள கண்ணீர் வடிக்க என்று பாவம் பார்த்து விட்டால் ஒரு நாள் நீ கண்ணீர் வடிக்கக்கூடிய தையூஸாக, தகப்பனாக நீ இருப்பாய். சரியான முறையில் மனைவியை வழிநடாத்த தெரியாத ஒரு கணவனாக இருந்தால், ஒரு பொறுப்புதாரியாக இருந்தால் அவரும் அந்த வீட்டில் தையூஸாக இருப்பார். மார்க்கமே இல்லாத சில பெண்கள் ஒழுங்கா தொழுகிறது கிடையாது, இபாதத்தில் ஈடுபாடு கிடையாது. தொழுண்டு சொல்றதுக்கு மாப்பிள்ளைக்கு, வாப்பாவுக்கு, புருஷனுக்கு தெம்பில்லை. இவர் சுபோ கிளம்புறதில்லை, இவர் தொலை வாரதில்லை, இவருக்கும் அந்த இபாதத்து கிடையாது. அந்த வாழ்க்கையை யோசிச்சு பாருங்க, ஈபா தொழுகையே கிடையாது, புருஷனுக்கும் இல்லை, பொண்டாட்டிக்கும் இல்லை. படுத்தா 8 மணி 9 மணிக்கு சூரியன் சுள்ளுண்டு பட்டாதான் எழும்புற ஒரு கணவனும் மனைவியுமா இருந்தா இந்த வீடு எப்படி விளங்கும், எப்படி இருக்கும்? முசீபத்து பிடிச்ச வீடு, எப்ப பார்த்தாலும் பிரச்சனைகளும் சண்டை சச்சரவுகள் வருகின்ற இபாதத்தை விட்டு இறைவனிட்டு தூரமாகின குடும்பம் அது. நீ எழும்பணும், நேரத்துக்கு தொழணும் என்று கட்டன் ரைட்டா இருக்கக்கூடிய கணவனாக எத்தனை கணவன்மார் இருக்கிறோம்? இன்றைக்காவது ஒரு நாள் நம்ம மனைவியை எழுப்பி சுபோகத்தில் சொல்லி இருக்கிறோமா? அதுக்கு நம்ம எழும்பணும் முதலாவது. சரி, நம்ம தொழக்கூடியதா இருந்தாலும் நம்ம மனைவியை எழுப்பி தொலை சொல்லிக்கிறோமா? நீட்டி நிமிந்துட்டு மல்லாக்கா மலைப்பாம்பு மாதிரி கிடப்பான் புள்ள, அவனை எழுப்பி சுபோவுக்கு பள்ளிக்கு வாடாண்டு ஒரு நாள் கூட்டிட்டு போன வாப்பா. நம்ம வாப்பா அப்படித்தானே வளர்த்தாரு. சுபோவுக்கு போகும்போது 2 போட்டு எழுப்பாட்டி நடத்தி கூட்டி கொண்டு போயிட்டு பள்ளியில பாங்கு சொன்ன வச்சாரு, இக்காமத்து சொல்ல வச்சாரு. பள்ளியில 4 பேர் 5 பேரா இருந்தாலும் எத்தனை பேர் அதுல 2 பேராக ஒரு வாப்பாவும் பிள்ளையா நம்மளை வளர்த்தாரு. இந்த வளர்ப்பு எங்க போச்சு? இப்ப கிடையாது உறவுகளை. ஒரு மானத்தை இழந்து பாப்பாவை சில இடத்துல சில பிள்ளைகள் மதிக்கிறது இல்லை. இந்த பாப்பாட செயற்பாடு அப்படி.
வாப்பாட்ட லைட்டர் வாங்கி புள்ள சிகரெட் அடிக்கிறான் தெரியுமா? வாப்பாட்ட லைட்டர் எடுத்து இவன் சிகரெட் அடிக்கிறான். வாப்பா கடைக்கு போற புள்ளட்ட எனக்கு ஒரு சிகரெட் வாங்கிட்டு வா, உனக்கு வேண்டா நீ ஒன்று எடுத்துக்கோ, கூடத்தான் வச்சிருக்கிற, மிச்சத்தை கொண்டு தாண்டான் வாப்பா. இப்படிப்பட்ட வாப்பா ஒரு வீட்டில் இருந்தா அந்த வீடு இஸ்லாமிய வீடாக விளங்குமா சகோதரர்களே? இருக்குமா? இதுக்கு வாப்பாவுடைய கடமை என்ன? குடிக்கிற புள்ளட காதை பிடிச்சி திருகி கன்னத்தில் அரைஞ்சி அந்த இடத்துல உட்கார வச்ச நம்மட பழைய வாப்பா மாறங்க, எனக்கும் ஒன்று வாங்கிட்டு வாடா உண்ட காசு என்று சொல்ற இந்த வாப்பா மாறங்க. தந்தையுடைய கடமைகள் எங்க போனது? எங்க சருகி இருக்கிறோம்? எங்க மிஸ் ஆகி இருக்கிறோம்? அல்லாஹ் பாதுகாக்கணும், பாதுகாத்து தவிர நல்ல குடும்பங்கள் இருக்கு இல்லன்னு இல்ல. ஆனால் நம்மட கடமை என்று வருகின்ற பொழுது ஒரு கணவனுடைய, ஒரு தந்தையுடைய, ஒரு பாப்பாவுடைய கடமை சரியாக செய்யப்படாவிட்டால், கண்காணிக்கப்படாவிட்டால் அந்த மனைவி சின்ன பின்னமாக அந்த வாழ்க்கை போயிடும். கணவன் மனைவி சரியாக இன்பமாக சந்தோஷமாக இருக்காது. ஒரு பாப்பாவுடைய கடமை சரியாக செய்யப்படாவிட்டால் அந்த வீட்டில் அந்த பாப்பாவுக்கு மதிப்பு மரியாதை கிடையாது. நீங்க என்னதான் சொன்னாலும் உங்க புள்ள கேட்க மாட்டான், கேட்க மாட்டான். உங்களோட பொம்பளை பிள்ளை கத்திட்டு போறாருன்னு வா, நீங்க அட்வைஸ் பண்ணிருப்பீங்க. உங்க பொம்பளை பிள்ளை சொல்லுவா, அவரை கொஞ்சம் வாயை மூடிட்டு இருக்க சொல்லுங்க, ஓவரா கத்துறாருன்னு. நம்முடைய செயற்பாடுகள், பாப்பா அம்மாவுடைய செயற்பாடுகள் அப்படி இருந்தால் நம்முடைய பிள்ளைகள் நம்மளை மதிக்க மாட்டார்கள். ஆகவே அன்பானவர்கள், எல்லாம் நல்லடியார்களே, வெறுமனே வீட்டுக்கு நான் தகப்ப, நான் வாப்பா, நான் தந்தை என்று வெறுமனே ஒரு ஸ்டேஜில் இருக்காம, அந்த தந்தை என்று ஸ்டேஜில் கட் அண்ட் ரைட்டா பிள்ளையை மார்க்கப்பட்டோடு வளர்க்கக்கூடிய வாப்பாவாக, மனைவியை மார்க்கப்பட்டோடு வளர்க்கக்கூடிய கணவனாக இருக்கக்கூடிய மாபெரும் ஒரு பாக்கியத்தை வல்லவர் ரஹ்மான் அல்லாஹு தஆலா எனக்கும் என் குடும்பத்தார்களுக்கும் உங்களுக்கும் உடைய அனைவருடைய குடும்பத்தார்களும் தந்தல்வானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானக்கல்லாஹும்ம பிஹம்திக் அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.